இப்படி வரும்போது ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் இவருக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வந்துட்டாரு. முரட்டு முட்டு, அது இது முஃபாரிஸ் ரசாதியோட வார்த்தை தான். முரட்டு முட்டு. என்ன முரட்டு முட்டு? ஆலிம்கள் என்றால் யாரு தெரியுமா? ஆலிம்கள் என்றால் அல்லாஹ் தாலா ஒரு தரஜா வச்சிருக்கிறான். அறிஞர்கள் என்றால் அல்லாஹ் தாலா ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறார். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? அல்லாவின் அடியார்களில் அல்லாவை அஞ்சுபவர்கள் அறிஞர்கள் தானே. அப்ப சாதாரண மக்களோட என்ன விவாதம்? அறிஞர்களோடு தான் விவாதம் பண்ண வேண்டும் என்று இவருக்கு ஒரு முட்டு கொடுக்கறதுக்காக ஒருத்தர் கிளம்பி இருக்கிறாரு. அவருடைய விஷயத்தையும் இந்த இடத்துல விளங்கப்படுத்தணும். அவர் என்ன சொல்ற வாதம் சரியா பிழையா என்பதை விளங்கப்படுத்த வேண்டும். அவர் என்ன சொல்கிறார்? அறிஞர்கள் சிறப்பானவர்கள், பல விஷயங்களை அறிந்தவர்கள் என்று ஒரு பிம்பத்தை உண்டு பண்றதுக்காக பல ஆதாரங்களை முன்வைக்கிறார். முதல்ல ஒன்று விளங்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த சமூகத்துல மிகப்பெரிய அறிஞர். ரசூலுல்லாஹ் மிஞ்சின அறிஞர் யாராவது இந்த சமூகத்துல இருப்பாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் வஹி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வருது. அந்த வஹி மூலம்தான் அறியாமை காலத்தில் இருந்த மக்கள் நேர்வழியை அடைகிறார்கள், சரியான மார்க்கத்தை பின்பற்றும் நிலை உருவாகுகிறது. அதன் மூலமாகத்தான் இந்த நேர்வழி கியாமத் நாள் வரைக்கும் தொடர்கிறது. இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஆலிமாக, இந்த சமூகத்துக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்த ஒரு முஅல்லிமாக இருப்பவர் யார்? மிகப்பெரிய முஅல்லிம் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்பயாவது தன்னை மக்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு செட்டப் பண்ணிருக்கிறாங்களா? வார்த்தையில, நடத்தையில, உடையில, பாவனையில ஏதாவது வித்தியாசம் காட்டிருக்கிறாங்களா? இல்லை. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் என்று சொல்லி ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். புகாரில 63வது செய்தி. பைனமா நஹ்னு ஜுலூசும் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜிதி, நாங்க ரசூலுல்லாஹ்வோட மஸ்ஜிதில் இருக்கிற இடத்துல தஹல ரஜுலுன் அலா ஜமலின், ஒரு மனிதர் ஒட்டகத்தில் வந்தார். ஃபலாஹு ஃபில் மஸ்ஜிதி சும்மா அகலஹு, அந்த ஒட்டகத்துடைய முன்னங்கால்களை மடக்கி பள்ளிவாசலே அவர் கட்டி வைத்தார். சும்மா காலலஹும், பிறகு மக்களிடம் சொன்னார், ஐயக்கும் முஹம்மதுன், உங்கள முஹம்மது யார் என்று கேட்டார். வன்னபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகிஉன் பைன லஹ்ரானைஹிம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடையே சாய்ந்து அமர்ந்து கொண்டு இருந்த நிலையில் ஐயக்கும் முஹம்மதுன், உங்கள முஹம்மது யார் என்று கேட்டார். அப்போது தோழர்கள் சொல்றாங்க, இந்த வெள்ள மனிதர் இவர்தான் முஹம்மது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் மக்கள் மன்றத்தில் இருந்தார்கள், யார் என்று தெரியாத அளவுக்கு தன்னை வேறுபடுத்தி காட்டுங்க. ஆனா இவங்க உடை, நடை, பாவனை, பேச்சுவார்த்தை, மக்ரஜில எல்லாத்திலையும் பொதுமக்களிடமிருந்து தனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு ஆதாரமா காட்டக்கூடிய குர்ஆன் வசனங்கள் இவங்க சொல்லக்கூடிய கருத்தை சொல்லுதா பாருங்க. பெரும்பாலும் என்ன வசனத்தை காட்டுவாங்க? 39வது அத்தியாயத்துல 9வது வசனம், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா என்று நபியே கேட்பீராக என்று ஒரு வசனம். இந்த வசனத்தை பார்த்த உடனே தெரிஞ்சவனுக்கும் தெரியாதவனுக்கும் வித்தியாசம் இருக்குது, கண்டிப்பாக அறிந்தவர்களுக்கு ஒரு அந்தஸ்து அல்லாஹ்வே இருக்கிறதா சொல்றார் என்ற மாதிரி ஒரு கருத்து வரும். ஆனா இந்த வசனத்தை முழுசா வாசிங்க. முழுசா வசனத்துல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அல்லாஹ் தஆலா என்ன கேட்கிறான்? அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைலி, யார் ஒருவன் இரவு நேரங்களில் இறைவனை நின்று வணங்குகிறானோ, சாஜிதன் வகாயிமன், நின்றவராகவும் சஜதா செய்தவராகவும் இறைவனை வணங்குகிறானோ, யஹ்தருல் ஆகிரத்தை, ஆகிரத்தை எதிர்பார்த்து யார் அல்லாஹ்வை வணங்குகிறானோ, வயர்ஜு ரஹ்மத் ரப்பிஹி, தனது இறைவனின் அருளை வேண்டி யார் இறைவனை வணங்குகிறானோ அவன் அப்படி இல்லாதவன் போன்றவனா என்று அல்லாஹ் கேட்டுட்டு, குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப், அறிவாளிகள் தான் படிப்பினை பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒருத்தன் இரவுல நின்றவனாகவும் சுஜூத் செய்தவனாகவும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய ஆகிரத்தை எதிர்பார்த்து ஒருத்தன் ஈமானோடு இஸ்லாத்தோடு அல்லாஹ்வை புரிந்து விளங்கி வணங்குகிறானே, அவனும் அப்படி புரியாமல் வணங்காமல் இருக்கிறானே, அவனும் சமமானவன் என்று அல்லாஹ் கேட்கிறான். படித்தவன் படிக்காதவன் சமம் என்றது அல்லாஹ் கேட்கல. ஈமானத்தில் அல்லாஹ்வை விளங்கி புரிந்து அல்லாஹ்வுடைய ஆற்றலை உணர்ந்து அல்லாஹ்வை அஞ்சி மறுமையை எதிர்பார்த்து ஒருத்தன் இறை வணக்கத்தில் திளைத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ்வை புரிஞ்சு நடக்கிற ஒருத்தனும் அல்லாஹ்வை புரியாம நடக்கிற ஒருத்தன் இருக்கிறானே, அவனும் சமமாவான்னு அல்லாஹ் கேட்கிறான். இதுல முன்னுக்கு துண்டு அப்படியே கட் பண்ணி ஒமிட் பண்ணி இந்த துண்டை மட்டும் காட்டி அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகவார்களா? அல்லாஹ் வசனத்துல முடிவுல கேட்கிறான், இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப், படிப்பினை பெறுவது புத்தி உள்ளவர்கள் தான் என்றால் படிப்பினை பெற்று அல்லாஹ்வை வணங்கி ஆகிரத்தை எதிர்பார்த்து இபாதத்துல மூழ்கி அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து வாழ என்கிறான் அல்லாஹ்.
இதை புரிந்து கொண்டால் நீ அறிவாளி என்கிறான் அல்லாஹ். இதை விட்டுட்டு உசூலுல் ஹதீஸ் படிச்சவனும் உசூலுல் ஹதீஸ் படிக்காதவனும் சமமாகுவான் என்று இதுக்கு தஅவீல் பண்றாங்க. எவ்வளவு பெரிய அறிவென்று பாத்தீங்களா? இவர்களுடைய மடத்தனம், குர்ஆன் வளர்ச்சி தனக்கு சாதகமா ஆலிம்களுக்கும் உலமாக்களுக்கும் ஒரு தனி அந்தஸ்தை உருவாக்குவதற்காக இப்படி வளைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு வசனம் என்ன காட்டுறாங்க? 35வது அத்தியாயத்துல 28வது வசனம், இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வின் அடியார்களை அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவது அறிஞர்கள் தான், உலமாக்கள் தான். பார்த்தீர்களா? உலமாக்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். அப்ப உலமாக்கள் அல்லாஹ்விடத்தில் தனி அந்தஸ்து இருக்கிறதா இல்லையா என்று வசனத்தை காட்டி ஒரு பந்தாவை காட்டுவாங்க. இந்த வசனத்திலையும் முன்னுள்ள 2 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 27வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன். அல்லாஹ் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குகிறான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? ஃபஅக்ரஜ்னா பிஹி தமராத்தின் முக்தலிஃபன் அல்வானுஹா. அதிலிருந்து அல்லாஹ் மாறுபட்ட நிறங்களுடைய பலன்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். வமினல் ஜிபாலி ஜுததுன் பீனுன் வஹுபுருன் முக்தலிஃபுன் அல்வானுஹா. மலைகளிலும் வெள்ளையும் சிவப்புமான மாறுபட்ட நிறங்கள் உள்ள பாதைகள் இருக்கின்றன. வமினன் நாசி வஸ்ஸவாபி வல் அன்ஆமி முக்தலிஃபுன் அல்வானுஹு கதாலிக. இவ்வாறுதான் மனிதர்களிலும் ஊர்வனங்களிலும் கால்நடைகளிலும் மாறுபட்ட நிறங்களுடையவைகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் அறிஞர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய இந்த படைப்புகள் சம்பந்தமாக அறிவியல் ரீதியாக சிந்திக்க வேண்டும். எப்படி மாறுபட்ட நிறமுள்ளவைகளாக மலைகள்ல பாதைகள் அமைந்திருக்கிறது. சிவப்பு நிறத்துல இருக்குது, வெள்ளை நிறத்துல இருக்குது, கருப்பு நிறத்துல இருக்குது. எப்படி இது மாறுபட்ட நிறங்கள்ல பாறைகள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை சிந்திக்க சொல்கிறார். எப்படி மனிதர்கள்ல மாறுபட்ட நிறங்கள் இருக்குது சிந்திக்க சொல்றான். சிந்தித்து விட்டு அல்லாஹ்வை பயப்படுங்க. இந்த அறிவை கொண்டு, அறிவியலை கொண்டு, இந்த சான்றுகளை கொண்டு இறைவனை அஞ்சுங்கள். அப்படி அறிந்தவர்கள் தான் இறைவனை அஞ்சுவார்கள் என்று, அறிவியலை சரியாக புரிந்தால் விளங்கினால் இறைவனை அதிகமாக அஞ்சுவார்கள் என்று சொன்ன வசனத்தை உலமாக்கள் அல்லாஹ்வை கூடுதலா அஞ்சுவாங்க என்று சொல்லி அப்படி மாறி சொல்லக்கூடியவர்கள் குர்ஆனை வளைப்பவர்களா இல்லையா? குர்ஆனுக்கு சரியான விளக்கம் கொடுக்காதவங்களா இல்லையா? கொடுக்காதவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த மட்டத்துல அறிவை வச்சு கொண்டு பட்டம் பதவிகளை உலமாக்கள் ஆலிம்கள், நாங்க பெரியவங்க, நாங்க தான் மார்க்கத்தை சொல்லணும், நாங்க தான் மார்க்கத்தை கரைச்சு குடிச்சவங்க என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தில் அப்படி ஒரு வழிகாட்டல் இல்லவே இல்லை. யாராவது ஒரு அறிஞர் ஒரு தஃசீர்ல ஏதாவது சொல்லி விட்டார் என்று சொன்னா அந்த வசனத்துல முன்பின் வசனங்கள் என்ன சொல்லுது எதையும் பார்க்கறது இல்ல. அப்படியே எடுத்து அதை உள்வாங்கக்கூடிய ஒரு நிலையில் முரட்டு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப உலமாக்களுக்கு ஆலிம்களுக்கு இந்த சமூகத்துல தனியான எந்த ஒரு அந்தஸ்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய அடியார்கள் அனைவரும் சமமானவர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உருவாக்கிய சமூகத்துல எந்த சஹாபாக்கள் தங்களுக்கு ஒரு பட்டம் பதவியாக, தங்களை பெரிய அறிஞர்களாக, பெரிய குளோக்குகளை அணிந்து கொண்டு, பெரிய ஆடைகளை போர்த்தி கொண்டு, மக்கள் மத்தியிலே தன்னை வேறுபடுத்தி காட்டிக்கொண்டு தாங்கள் தான் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்பவர்கள் என்று மார்த்தட்டி கொண்டு யார் இருந்தார்கள்? ஒருத்தரும் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் உருவாக்கினார்கள். எல்லாரும் சமத்துவத்தை நிலைநாட்டின மார்க்கத்தில் ஆலிம் பெருமக்கள் என்பவர்கள் தனி கிரேட்ல வச்சு அவங்களுக்கு மதிப்பு மரியாதையை தனியா உருவாக்குற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இந்த சலப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. எனவே இந்த நிலைப்பாட்டை நாங்கள் ஆதரிக்கவில்லை.